மான மரியாதை உள்ள நாடார்கள் யாரும் திமுக சவுத்தில் ஓட்டை போடக்கூடாது. உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா தான். நாகர்கோயிலில் கடைசியில் எலெக்ஷன் நிற்கிறாருங்க. மரணம் அடைகிற போது கடைசி எலெக்ஷன். நாகர்கோயிலில் காமராஜை எதிர்த்து யார் இது நிற்கிறா? சுதந்திரா கட்சியை சேர்ந்த மத்தியாஸ். நிறுத்தினது யார்? கருணாநிதி. வரலாறுல இவனுக்கு போய் சேரல. ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சி ஆர்எஸ்எஸ் அது ஒன்று தான். காமராஜர் காந்திக்கு முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். போய் அறிமுகப்படுத்துகிறார் காந்திக்கு. யார்? காமராஜ். ராஜாஜி அப்போ உட்காந்து சொல்கிறார், இவன் ஒரு மறையேறி பைய. யார்? சாணார் சமூகத்திலிருந்து வந்த ஒரு அரசியல்வாதின்னு அறிமுகப்படுத்துகிறார். அப்போ எவ்வளோ விஞ்சன்ஸ் இருக்கணும் யாருக்கு? ராஜாஜிக்கு. அதே வேலையை கருணாநிதி பண்ணுறாரு. அங்கே போய் நிற்கிறார், நாகர்கோவில் போய் நிற்கிறார். நின்ன பிறகு கருணாநிதி சுதந்திரா கட்சியை சேர்ந்த மத்தியாஸுக்கு ஓட்டு கேட்டு போகிறார். இந்திரா காந்தி அதை ஆதரிக்க சொல்கிறார். யாரை? சுதந்திரா கட்சியை திமுகவும் காங்கிரஸும் காமராஜை எதிர்த்து வாக்கு கேட்குறாங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. அங்கே அந்த மக்கள், அவர் அந்த சமூக மக்கள் அப்புச்சி அப்புச்சின்னு கருணாநிதி கல்லை விட்டு அடிக்கிறான், துரத்துறான், விரட்டுறான். கருணாநிதி உள்ளே போக முடியல. காமராஜர் ஜெயிக்கிறார்.